உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சிவவாக்கியர் பாடல்: கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உட்புகா, உதிர்ந்த காயும் உதிர்ந்த பூவும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்த மானிடர் இனி பிறப்பது இல்லை இல்லை இல்லையே. பாட்டோட பொருள் என்ன தெரியுமா? இறந்த மனிதர் மீண்டும் பிறப்பது இல்லை, அதாவது மறுபிறப்பு என்பது கிடையாது. அது மட்டும் இல்லை, மரத்தில் இருந்து விழுந்த பூவாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் திரும்ப அது போய் அந்த மரத்தில் சேராது. சங்குடைய ஓசை அது உடஞ்சதுக்கப்புறம் சேராது. கறந்த பால் மீண்டும் மடியை சென்று சேராது. இப்படி எதுவுமே திரும்பவும் அது நடக்காது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்ட ஒரு பாடல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடவுளால் படைக்கப்பட்ட அந்த மரத்தையே கடவுளாக மாற்றி அதுக்கு ஆடை உடுத்தி, அதுக்கு சேலை கட்டி, குங்குமம் மஞ்சள் இட்டு பூசி அதையே கடவுளாக தொழுது கொள்கின்ற காலகட்டம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே இந்த லண்டன் மாநகரத்தில் மக்களுக்கு சேவை செய்வதோடு மட்டுமல்லாமல் சாலையோரமாக இருக்கிற மரங்களை வெட்டி அதை அந்த இடத்திலேயே தூளாக்கி அந்த மரத்துக்கே அது உரமாக்கி கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது: விஞ்ஞான வளர்ச்சி மட்டும் பத்தாது, மனிதனுக்கு ஞான வளர்ச்சியும் தேவை. மீண்டும் இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.